வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோல நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை பத்தி பார்க்க போறோம். அது என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதீபா சேது. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அவங்களுடைய எல்லா ஸ்டேஜ்லயும், அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ வரைக்கும் போய் அவங்களோட நேம் ஷார்ட் லிஸ்ட் ஆகல அப்படின்னா அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்றது தான் இந்த பிரதீபா சேதுடைய முக்கிய நோக்கம். இந்த ஸ்கீமை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இதை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் ஆக்சுவலி இப்போ கொண்டு வந்தது கிடையாது, 2018 வந்துட்டு பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம். இதுக்கு முன்னாடி இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ப்ராசஸ் அண்ட் டிஜிட்டலைஸ்டா இதை வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி இப்போ பிரதீபா சேது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறவங்க, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஜியோ சயின்டிஸ்ட், இந்த எக்ஸாம் எழுதுறவங்க, அது நம்ம இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், அப்புறம் கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ், கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆனவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூபிஎஸ்சி இவங்களுடைய பயோடேட்டாவை வந்துட்டு பிரதீபா சேது அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு நம்மளுடைய கம்பெனிஸ், அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ், அப்புறம் மினிஸ்ட்ரிஸ், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆஸ்பிரன்ஸ் உடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆஃபர் வந்துட்டு வழங்குவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமோடைய முக்கிய நோக்கம். இந்த கம்பெனிஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்பரேட் ஐடென்டிபிகேஷன் நம்பர், இந்த லாகின் ஐடி மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல டேட்டாவை வந்துட்டு பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு இப்போ இதுல வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிலாம் கிடையாது. இப்போ அவங்களுக்கு அட்டெம்ப்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அகைன் அவங்க எக்ஸாம் எழுதி சர்வீஸ்குள்ள போகலாம். சரிங்களா? இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.